படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் 22வது நினைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபிக்கு அருகில் நினைவேந்தல் நடைபெற்றது. மட்டு ஊடக அமையம், கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியம், வடக்கு மற்றும் கிழக்கை சார்ந்த ஊடக அமைப்புகள் என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் அவர்கள் தமிழ் தேசிய அந்த சிந்தனையை, தமிழ் தேசிய அரசியலை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு போக்கில் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள். அதற்காக ஏவலாளிகள் பலரை இங்கு நியமித்திருந்தார்கள். அந்த ஏவலாளிகள் விரல் நீட்டுகின்ற பக்கமெல்லாம் அவர்கள் வேட்டுக்களை தீர்த்து கொண்டிருந்த ஒரு காலம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் கொல்லப்பட்டது, நடேசன் அவர்கள் கொல்லப்பட்டது, தம்பையா விரிவுரையாளர் அவர்கள் கொல்லப்பட்டது, இதே போன்று சந்திரநேரு அவர்கள் கொல்லப்பட்டது, ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்டது. இவ்வாறு இந்த படுகொலைகளை மிகவும் வெற்றிகரமான முறையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை இயக்குகின்றவர்கள் பின்னணியில் புலனாய்வு பிரிவினர் இருந்திருக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. நீதிக்கான குரல் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்க மாற்றத்தின் பின்னர் ஏதாவது நடக்குமா என்று எதிர்பார்த்தார்கள். சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்னும் பல குற்றவாளிகள் நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இலங்கையிலே 44 ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டது. இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் 22ஆம் ஆண்டு நினைவேந்தல் மட்டக்களப்பு நகரில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. எங்களுடைய கடந்த காலங்களிலே எங்களுடைய இனப்படுகொலை நடந்த, எங்களுடைய இனம் ஒடுக்கப்பட்ட அந்த நிலைகளிலே ஊடகவியலாளர்கள் தங்களுடைய உயிர்களை துச்சமென்று மதித்து தங்களுடைய கலைப்பணிகளை ஆற்றியதன் விளைவாக பல ஊடகவியலாளர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். மிக அதிகமாக தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2004ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பத்திரிகையாளராக மாத்திரமன்றி சிறந்த எழுத்தாளர் என்ற வகையில் சமூகத்திற்கு தேவையான பல நூல்களையும் எழுதியுள்ளார்.